ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம கடலுக்குள்ள போய் வண்ணமயமான மீன்களை சந்திக்க போறோம். வாங்க போலாம். நம்மள இந்த அழகான டால்ஃபின் தான் கடலுக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. டால்ஃபின்கள் எப்பயுமே மனிதர்கள் கிட்ட நட்பா நடந்துக்கும். அது ரொம்ப புத்திசாலியானதும் கூட. எனக்கு டால்ஃபின்கள் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அங்க ஏதோ கலர் கலரா வானவில் மாதிரி தெரியுதுல்ல, அது வானவில் இல்ல, அது ரெயின்போ ஃபிஷ். அந்த ரெயின்போ ஃபிஷ்லாம் எப்படி அழகான பல நிறங்களை உருவாக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல. அது தன்னோட செதில்கள் மூலமா தான் இப்படி பல வண்ணங்களை உருவாக்க முடியுது. அடுத்ததா இங்க பாருங்க, ஜெல்லி ஃபிஷ். ஆழ்கடல் ரொம்பவே இருட்டா இருக்கு. ஆனா இந்த ஜெல்லி மீன்கள் தங்களோட ஒளியால இந்த இடத்தை வெளிச்சமாக்குது. இதோ நான் இருக்கிற இந்த இடம் பாறை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது பவள பாறைகள். இதை சுத்தி தான் நிறைய மீன்கள் வாழுது. இந்த மீன்களுக்கெல்லாம் இதுதான் வீடா இருக்கு. இதோ இங்க நீளமா ஒரு மீன் போகுதுல, இதுதான் டேங்க் ஃபிஷ். இந்த டேங்க் ஃபிஷ் ரொம்பவே புத்திசாலியானது. ஏன் தெரியுமா? யாராவது மீன்களை வேட்டையாட வந்தா தன்னோட உடலை நீல நிறமா மாத்தி எல்லா மீன்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்து அதை காப்பாத்திரும். அதோ அங்க பூ மாதிரி ஒண்ணு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் சீ அனிமோன். அது பாக்குறதுக்கு பூ மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஒரு விலங்குன்னு சொல்லலாம். இதுதான் க்ளோன் ஃபிஷ் வாழ்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அங்க பாருங்க, அந்த மீனை பாக்குறதுக்கு குதிரை மாதிரியே இருக்குல்ல. ஆமா, இதுதான் கடல் குதிரை. இது ரொம்ப அழகா தன்னோட வாழை ஆட்டி ஆட்டி நீந்தும். அது மட்டும் இல்லாம அது பவள பாறையோட ஒட்டி வாழ்றதுக்கு அதோட வால் தான் உதவியா இருக்கும். இதோ இந்த மீனை பாத்தீங்களா? இதோட வாய்ப்பகுதி பாக்குறதுக்கு பறவையோட பீக் மாதிரியே இருக்குல்ல. இத நம்ம கிளி மீன் சொல்லுவோம். இந்த மீனோட வாய்ப்பகுதி பறவையோட பீக் மாதிரி இருக்கிறதுனால இது தன்னோட இரையை பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கடலுக்கடியில போய் டால்ஃபின், ரெயின்போ ஃபிஷ், அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நிறைய மீன்களை சந்திச்சோம்ல. அதுல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு லால்வெண்டா. இன்னைக்கு நம்ம தண்ணி கடியில போய் கடலுக்கடியில் இருக்கிற உலகத்தை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அங்க வாழ்ற மீன்களையும் நம்ம சேர்ந்து பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் தயாரா? வாங்க போலாம். இதுவும் இங்க பாருங்க, ஒரு டர்ட்டில் இருக்கு. இத தமிழ்ல கடலாமைன்னு சொல்லுவோம். இது பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதோட ஓடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவும் இங்க பாருங்க, ஜெல்லி ஃபிஷஸ். இது பார்க்க ஃப்ளோட்டிங் லைட்ஸ் மாதிரியே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கோல்ட் ஃபிஷ். இங்க பாருங்க, இவ்வளோ நிறைய கோல்ட் ஃபிஷ் நம்மளை சுத்தி இருக்குன்னு. எனக்கு கோல்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டால்ஃபின். இந்த டால்ஃபின்ஸ் நம்ம டாக்ஸ் மாதிரி ரொம்ப கியூட். நம்ம கூட எப்பவுமே விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இதுங்களால ரொம்ப நேரம் கடலுக்குள்ள இருக்க முடியாது. அதனால மூச்சு வாங்குறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கடலுக்கு மேல வரும். இங்க பாருங்க, ஒரு ஆக்டோபஸ் இருக்கு. இது பாருங்களேன், இதுக்கு எவ்வளோ கைகள் இருக்குன்னு. இதோட தலை இவ்வளோ பெருசா இருக்குல்ல. என் கண்ணு பார்க்க ஆக்டோபஸோட கண்ணு மாதிரியே இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குற மீன் பேரு சீ ஹார்ஸ், அதாவது கடல் குதிரைன்னு சொல்லுவோம். இந்த சீ ஹார்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அதோட முகம் பார்க்கறதுக்கு உண்மையான குதிரை மாதிரியே இருக்கும். இதுவும் இந்த பெரிய ஃபிஷ்ஷோட பேரு ப்ளூ வேல். வேல்ஸ் கடல்ல நம்ம ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது. அதை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அடுத்த மீனை பத்தி இப்ப பார்க்கலாமா? இதோ இங்க பாருங்க, இதுக்கு பேரு பஃப் ஃபிஷ். இதோட முகம் எவ்வளோ புஸ்ஸுன்னு இருக்குல்ல. எனக்கு இந்த பஃப் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? சரி வாங்க அடுத்த மீன் பத்தி பார்க்கலாம். இதோ இந்த மீன் பேரு சீ லயன், அதாவது கடல் சிங்கம்னு அர்த்தம். இதோட முகம் பார்க்கறதுக்கு லயன் மாதிரியே இருக்கும்.
அதனால தான் இதை சீ லயன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஏஞ்சல் ஃபிஷ். அதுவும் அங்கே பாருங்க எவ்வளோ ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குன்னு. அது ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக மின்னதில்ல. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபிஷ் பேர் பேரட் ஃபிஷ். இதோட வாய்ப்பகுதியை பாருங்களேன், பார்க்க பேரட்டோட பீக் மாதிரியே இல்லை. இது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு நம்ம கடலுக்கடியில் வந்து டர்ட்டில், டால்ஃபின், சீ லயன், சீ ஹார்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான கடலை சுற்றி பார்க்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம் ஒரு அக்வாரியம் போய் அங்கே வாழ்கிற உயிரினங்களை சந்திக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்களா? வாங்க பார்க்கலாம். இதோ இந்த மணல்ல ஊர்ந்து போற சிவப்பு நண்டை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நண்டு தண்ணியில வாழ்ற துப்புரவாளர்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? அது இறந்து போன மற்ற உயிரினங்களை சாப்பிட்றதுனால அதை சுத்தி இருக்கிற இடம் தூய்மையா இருக்கு. அதனாலதான். இதோ இங்க கண்ணாடியில நகர்ந்து போறது என்னன்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க, இதுதான் நத்தை. நத்தை மெதுவாதான் நகரும். இந்த நத்தை கண்ணாடி அப்புறம் செடிகள்ல வாழ்ற பாசிகளை சாப்பிட்றதுனால கண்ணாடி தூய்மையா இருக்கு. உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொல்லவா? நத்தைக்கு டங்கு கிடையாது. அதுக்கு பதிலா ரேடுலான்னு ஒரு உறுப்பு இருக்கும். ரேடுலாவை பயன்படுத்தி தான் உணவு சாப்பிடும். இதோ இங்க தாவரங்களுக்கு பக்கத்துல நீந்திட்டு இருக்கிறது பாத்தீங்களா? இதுதான் இறால். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இறாலுக்கு 10 கால்களுக்கு மேல இருக்குமா. இந்த கால்களை பயன்படுத்தி தான் அது நடக்கிறது, நீந்துறது எல்லாம் பண்ணும். இறால் தாவரங்கள்ல இருக்கிற பாசிகள் அப்புறம் அழுக்கெல்லாம் சாப்பிட்றதுனால தாவரங்கள்லாம் ரொம்ப தூய்மையானதா இருக்கு. அடுத்ததா வண்ணங்கள் நிறைந்த மீன்களை சந்திக்கலாமா? முதல்ல இந்த க்ளோன் ஃபிஷ்ஷை பாருங்களேன். இந்த க்ளோன் ஃபிஷ்லாம் சீ அனிமோன்கள்ல தான் வாழும். சீ அனிமோன் பார்க்கறதுக்கு தாவரம் மாதிரியே இருந்தாலும் அது கடல்ல வாழ்ற ஒரு விலங்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏஞ்சல் ஃபிஷ். இந்த ஏஞ்சல் ஃபிஷ் மஞ்சள் அப்புறம் நீல நிற கோடுகளோட இருக்கு. இதோட உடல் தட்டையான வடிவத்துல இருக்குல்ல. அடுத்ததா பீட்டா ஃபிஷ். இந்த பீட்டா ஃபிஷ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னன்னு தெரியுமா? சியாமீஸ் ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் அழகா ரிப்பன் மாதிரியே இருக்கு, பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற ஃபிஷ் நியான் டெட்ரா. இது பார்க்கிறதுக்கு தண்ணிக்கு அடியில ஜொலிக்கிற ஸ்டார் மாதிரியே இருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போறது கப்பி ஃபிஷ். இந்த கப்பி ஃபிஷ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பிரபலமான மீன்கள்ல இந்த கப்பி ஃபிஷ்ஷும் ஒன்று. இன்னைக்கு நம்ம தண்ணீர்ல வாழ்ற சிறிய உயிரினங்கள் கூட எவ்வளோ பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, see you.